75 வயதில் ஓய்வு பிரதமரை மாற்றுவது சாத்தியமா? RSS உடைய திட்டம் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போறோம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் RSS உடைய தலைவர் மோகன் பகவத் பேசுறார். அவர் பேசும்போது சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அரசியல் களத்துல தேசிய அளவில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதாவது 75 வயதை அடைந்த அரசியல்வாதிகள் அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டும், ஒதுங்கி மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 75 வயது ஆயிடுச்சுன்னா ஒதுங்கிடுங்க, அரசியலை விட்டு ஒதுங்கிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ இது யாரை மனதில் வைத்து கொண்டு பேசுகிறார் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு செப்டம்பர் மாதம் வந்தால் 75 வயது ஆகிறது. அப்போது அவரை மனதில் வைத்து தான் அவர் பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பின்னால் வரவங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மோகன் பகவத். RSS உடைய தலைவர் மோகன் பகவத் இந்த கருத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17ஆம் தேதியோட 75 வயது எட்டக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கானது அப்படின்னு எடுத்துக்கலாமாங்கிற கேள்வி வருது. ஏன்னா காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளாக விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. பாஜகவுடைய LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் மற்றும் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வயது முதிர்வை காரணம் காண்பித்து ஓய்வு பெற செய்தாரு. இதே விதியை பிரதமர் நரேந்திர மோடி இப்போதும் பின்பற்றுவாரா அப்படின்னு சஞ்சய் ராவத் MP-யா இருக்காரு இல்லையா, அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதோட காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கிய தலைவர் அபிஷேக் சிங்வியும் இதே கருத்தை தெரிவிச்சிருக்கார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS தலைமை அலுவலகத்துக்கு போயிருந்தார். அங்கு அவர் போனது பிரதமர் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளவே போனார் அப்படின்னு சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த கருத்தை பாஜக மறுத்து வராங்க. பாஜகவினுடைய அரசியல் அமைப்பில் ஓய்வு பெறுவது குறித்து விதி எதுவுமே கிடையாது கட்சி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே தெளிவுபடுத்தியிருந்தார். இப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா, இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி RSS தலைமை அலுவலகம் போகாத போது 3வது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக RSS தலைமை அலுவலகம் போறாரு. ஏன் போறாரு அப்படிங்கிற முதல் கேள்வி வந்தது. அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா 2024 நாடாளுமன்ற அந்த தேர்தல் சமயத்தில் பிரச்சார சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, ஒருவேளை 2024 பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் பிரதமராக நரேந்திர மோடி வரமாட்டார், அப்படி வந்தாலும் தொடர மாட்டார், அதில் சிக்கல் இருக்கு. ஏன்னா 75 வயது கடந்த பிறகு பாஜக ஓய்வு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. அப்போ பிரதமராக நரேந்திர மோடி வந்தார் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தோடு 75 வயது ஆகிறது, அவருக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க. அதனால பிரதமரை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய எந்த தேர்தலையும் மக்கள் ஓட்டு போடாதீங்க, அதை நம்பாதீங்க, ஏமாத்து வேலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இது அதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற பிறகு பெரும்பான்மை இல்லாட்டி கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு முதல் முறையாக RSS அலுவலகம் தலைமை அலுவலகம் போறார். அப்போ ஓய்வு குறித்து தான் பேசப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் பாஜக சேர்ந்தவங்கள்லாம் மோடிக்கு அந்த விதி கிடையாது, இது கட்சியுடைய விதி கிடையாது, அது தொடர்ந்தா கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மரபு தான், அது கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே காரணத்தை முன்வைத்து தான் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர், சிவராஜ் சிங் சவுகான், இந்த மாதிரி பல முக்கியமான தலைவர்கள் எல்லாமே ஓரங்கட்டப்பட்டாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு நியாயம், மோடிக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வியும் பல அரசியல் தலைவர்களாக முன்வைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. இல்லை, மிக முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, RSS அமைப்பு அப்படிங்கிறது பாஜகவுடைய தாய் அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு பாஜகவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், MP-க்கள், இவங்க எல்லாருமே அமைச்சர்கள், பலர் RSS அமைப்பிலேருந்து வந்தவங்க தான். அப்போ RSS அப்படிங்கிறது பாஜகவுடைய தலைவராக யார் வரணும், பாஜக என்ன செய்யணும், பாஜக எந்தெந்த தொகுதியில் போட்டியிடணும், எப்படி போட்டியிடணும், யார் என்ன பண்ணணும், எந்த பொறுப்பு யாரை கொண்டு வரணுன்ற எல்லா முடிவையும் RSS எடுக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. பாஜகவுடைய தாய் அமைப்பாக RSS இருக்கிறது. அப்போ RSS உடைய தலைவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? 75 வயது தாண்டி பிறகு ஓய்வெடுங்கள் அப்படிங்கிறாருன்னா அப்போ யாரை சொல்லுகிறார்? அப்படி ஒருவேளை பாஜக பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை, ஓய்வெடுக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட அப்போ RSSக்கு எதிராக பாஜக செயல்படும், RSS உடைய தலைவர் விருப்பத்துக்கு மாறாக, ஒரு முடிவுக்கு மாறாக பாஜக செயல்படுமாங்கிற கேள்வி வருது. 75 வயதில் ஓய்வு பெறக்கூடிய முறை அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொருந்தாது அப்படின்னு RSS அதை வலியுறுத்தாது அப்படின்னும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே RSS தலைவர் மோகன் பகவத் தெளிவுபடுத்திட்டார். அப்போ ஏன் இப்போ அப்படி சொன்னாருன்னு கேள்வி வரும் இல்லையா? 5 ஆண்டுகளுக்கு முன்னே அதை சொன்னார் அப்படின்னா
அப்போ இருந்த நிலைப்பாடு இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ சொன்னார் ஓகே, ஆனால் இப்போ 75 வயதான பிறகு ஓய்வு பெறணும் அப்படின்னா அது யார் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ அவர் அப்படி சொன்னால், நம்ம இப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக இது எல்லாரும் மோதியை தான் குறிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் சொல்றாரு அப்படின்னா அது தெரியட்டும் தான் சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போது அவர் தெளிவுபடுத்தினாலும் கூட அது அந்த கேள்விங்கிறது தொற்றிக்கொண்டே வருகிறது. ஆனால் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது அரசியலில் மிக நீண்ட காலம். ஆர்எஸ்எஸ் அதோடைய கண்களும் பார்வையும் மாறி இருக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு 75 வயதாகும் நேரத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இவ்வாறு பேசியிருப்பது பிரதமர் நரேந்திர மோடியை ஓய்வு பெற வேண்டும் என்பதற்கான அறிவிப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் விமர்சகர்கள் அதை முன்வைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பாஜக மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்கு இந்த விவகாரத்தை ஆர்எஸ்எஸ் பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இடையே அதிகார போட்டி எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தினுடைய இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அதோட அவர் சொன்னது பிரதமர் நரேந்திர மோடியை ஓய்வு பெற செய்வதற்காக தான் அப்படின்னும் பரவலாக பேசப்பட்டு வருது.